நார்மலா கண்ணில் பாக்குறது நார்மல் விஷுவலா தெரியும். இதே ஒரு டிஜிட்டல் கேமராவா இருந்தா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதே இது லேட்டஸ்ட் கேமராவா இருந்தா ஒரு 10x இருந்து 20x வரை ஜூம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1000x ஜூமிங் கேமராவை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சமூகத்துல நிறைய வீடியோ இதை பத்தி போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டஸ்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த 1000x கேமராவோட அன்பாக்சிங், இதுக்கப்புறம் இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத போட போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்மளோட வீடியோவை ஏற்கனவே பார்த்திருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை ஆல்னு வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே கொண்டு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ள இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லா பக்கம் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி. வந்து ஒரு சிடி டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு HCam அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம். அடுத்து இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேமராவோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக 1000x ஜூமிங் கேமரா நம்ம எடுக்கிறோம். இதுதான் அந்த கேமரா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவோட விலைன்றது பார்த்தீங்கன்னா 1890 ரூபாய். இது வந்து USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு 200 ரூபா சேர்த்து போட்டிருந்தோம்னா இது இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடலாக மைக்ரோ USB அல்லது சிபின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் இது என்ன டைப்புன்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து LED லைட்ஸ் ஒரு 8 லைட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இது தேவைன்றப்போ பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், தேவையில்லைன்னா பிரைட்னஸை குறைச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம மொபைலில் மாட்டுறதுக்கு ஒரு அடாப்டர் தேவை. ஸோ நான் தனியாக 50 ருபீஸ்க்கு நான் ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். அது இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம மொபைலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கேமராவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். ரெண்டாவது இதில் ஒரு ரோலர் இருக்குது. இது ஜூமிங் இன் ஜூமிங் அவுட்டு 0xலேருந்து 1000x வரைக்கும் இதில் ஜூமிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான வெத்தலை செடியை இந்த ஜூமிங் கேமராவில் வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கையில் ரேகை இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக அதில் லைன் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இது போக இது வெளியே இருக்கனால இதில் டஸ்ட்டு பட்டு அந்த மைக்ரோ ஃபைபர் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. இந்த வெத்தலை இந்த ஜூமிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ஓகே, அடுத்ததான் இந்த செவுத்தில் ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். வாங்க அது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். எறும்புக்கு கண்ணும் தலையும் இவ்வளோ அழகாக இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதோட கால்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு எறும்பு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிச்சு. இப்போ திருப்பி அனுப்பிச்சு விட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம தலை முடி எப்படி இருக்குன்றது இந்த ஜூமிங் கேமராவில் பார்த்துடலாம். வாங்க. இந்த முடியோட ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். இதை பார்க்கச்சில்ல அக்னி TMT கம்பியை பார்த்த மாதிரியே இருக்குல்ல. எனக்கே பார்க்க பயங்கரமா இருக்கு இந்த ஜூமிங் கேமரால என் முடியை பார்க்கறதுக்கு. தலையை மட்டுமே பார்த்துருக்கோமே, தாடியில் இருக்க முடி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து நம்ம வீடியோவில் இந்த டூத் பீக்கை தான் உடைச்சு இது எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு 10 ரூபா நோட் இருக்கு. அந்த நோட் எப்படி இருக்குன்றத இதுல பார்க்கலாம். இந்த RBI டிசைனு காந்தி தத்தாவோட பேக் சைடு தலைப்பக்கம் இருக்கும். அதில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு 10 ரூபா நோட்டில் இத்தனை கலர் இருக்குன்றதை நான் இப்போ தான் ஃபுல்லாகவே பார்க்குறேன். நார்மலாக கலராக தான் தெரியும். இப்போ இந்த 1000x ஜூமிங் கேமரா வச்சு நம்ம கண் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். வாங்க. கண்ணில் இருக்க நரம்பெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே நூல் மாதிரி, ஆரஞ்சு கலர் நூல் மாதிரியே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு பார்க்க பயங்கரமாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது.